ஆர்சிபி நேற்று ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் சிஎஸ்கே ஜெயிக்கும் போது அவங்க பண்ண அந்த அலப்பறையால தான் எல்லாருமே வெற்றி போயிட்டாங்க. ஜெயிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விராட் கோலி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்படின்றாரு இப்படின்றாரா, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ரோட்ல கோலி விளாட பையன் பேட் கொடுத்தா ரன் அடிச்சிருப்பான். எல்லா மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகி போறதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? அதாவது ஆஸ்திரேலியா பேட்மேனு ஆடுறதுக்கு முன்னாடியே ஆஹா ஓஹோன்லாம் இருந்தா இதுதான் தலையிலேயே கொட்டி உட்காரலாம். அவர் வந்து ஹோம் கிரவுண்டே செலக்ட் பண்ணவர் தான் சார். ஏன்னா அவர் லெஜெண்ட் வெயிட் பண்றாரு, அவர் அங்கே பிடிக்கிட்டோம். ஆனால் அடுத்த செகண்டே ஃபர்ஸ்ட் நீங்கள் தோத்த டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் கை கொடுக்கணும். ஜெயிச்ச டீம் கொடுக்கும்போது தோத்த டீம் தான் ஃபர்ஸ்ட் கை கொடுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். உள்ள கிரவுண்டில் வந்து அதனால தான் அவர் தோத்துட்டு அதை இது பண்ணி போனதே. கஜினி போது 16 வாட்டி தோத்துருக்காரு, 14 போய் அரசாட்சி பிடிச்சாரு. அதெல்லாம் பேச முடியுமா? நீங்க அதெல்லாம் பேச முடியாது. விராட் கோலி அவ்வளோ அக்ரெஷனா ஆடணும்னு அப்படின்னு ஒரு கேமே கிடையாதுங்க. சும்மா நார்மல் கேம் ஸ்பிரிட்டே இல்லைங்க அவர்கிட்ட. அக்ரெஷனா விளாடணும் நாங்கள் இடமே இல்லையே, ஏன் அங்கே அப்படி விளாடணும்? இப்போ ரீசெண்டா நேற்று உங்களுக்கு ஆர்ஆர் மேட்சும் ஆர்சிபி மேட்சும் நடந்துருச்சு. இதுல ஆர்சிபி லூஸ் பண்ணிடுச்சு. நீங்க எந்த ஃபேன்? பேசிக்காவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். பட் வந்து விராட் கோலிக்காக ஆர்சிபி வின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஸ் இருந்துச்சு தோத்தப்போ. பட் அவங்க லாஸ்ட் செலிப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, விராட் கோலி செலிப்ரேஷன், அதை பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க லூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண எலிமினேஷன்ல லூஸ் ஆயிட்டாங்க. எதனால அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்? இல்ல அவ்வளோ அக்ரெஷன்ஸ் தேவையில்ல. தோனிங்கிறது அவருக்கு வந்து ஒரு சீனியர் பிளேயர். ஆக்சுவலா யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. தாட்ஸ் கிடையாது. பட் ஆனா அவங்க 17 வருஷமா ஐ மீன் 16 இயர்ஸா அவங்க அந்த கப்பை அடிக்கல. பட் இந்த வருஷம் போது அது அவங்களுக்கு ஒரு பிளே ஆஃப்ல போகும்போது எனர்ஜியா இருந்திருக்கு. இல்ல அதை வந்து சக்சஸ் வந்து நீங்க வந்து பினிஷ் பண்ணிட்டு பண்ணணும். இப்போ பங்களாதேஷ் டீம் பாத்திருக்கீங்களா, சேம் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அந்த மேட்ச் வின் பண்ண மாட்டாங்க, வின் பண்றதுக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலா. ஓகேவா, அதை அவாய்ட் பண்ணணும் ஆக்சுவலா. அது அந்த ஒரு ஓவர் ஆட்டிடியூட், ஓவர் அக்ரெஷன் வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணது ஆக்சுவலா. அதுவும் இல்லாம இப்ப அது எல்லாமே நிறைய விதத்துல ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்கு இல்லைங்களா அந்த விஷயம். பட் அதை நம்ம பாசிட்டிவாவே பார்க்கலாம். பாசிட்டிவா பார்க்கலாம் மேடம். அதான் சொன்னேன்ல, இப்போ சிஎஸ்கோட ஃபேன் நான் ஆக்சுவலா. ஓகேங்களா, பட் இருந்தாலும் நான் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணேன். சிஎஸ் லூஸ் ஆனப்போ ஓகேன்னு நினைச்சேன் நான். ஓகே ஃபைன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அக்ரெஷன், அந்த ஆட்டிடியூடு, அந்த என்ன சொல்றது, அது இட் வில் மேக் மோர் இம்பாக்ட். அதுக்கப்புறம் கை கொடுக்க வரும்போது கை கொடுக்காம அது கொஞ்சம் இஷ்யூவா போச்சுல, அதை பத்தி என்ன? அது வந்து அதனால தான் இப்போ எங்கேருந்து அந்த வீடியோ எடுத்தாங்களே தெரியல. கரெக்டாக போன வருஷம் நம்ம ட்ராஃபி அடிக்கும் போது அந்த வீடியோ எடுத்து லிங்க் பண்ணும்போது கிளீனாக காமிச்சு கொடுத்துச்சு. ஏன்னா அவர் லெஜெண்ட் வெயிட் பண்ணுறாரு, அவர் அங்கே பிடிக்கிட்டோம். ஆனால் அடுத்த செகண்டே ஃபர்ஸ்ட் நீங்கள் தோத்த டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் கை கொடுக்கணும். ஜெயிச்ச டீம் கொடுக்கும்போது தோத்த டீம் தான் ஃபர்ஸ்ட் கை கொடுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். உள்ள கிரவுண்டுக்குள்ள வந்து அதனால தான் அவருக்கு போயிட்டு அதை இது பண்ணி போனதே. இப்போ அவர் வந்துட்டு பிளேயர்ஸை பார்த்துட்டு ஷூ அப்படின்ற மாதிரி கையெல்லாம் வச்சிருந்தாரு. மீன்ஸ் கோ அவே, கெட் அவே, அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர். அது அவ்வளோ பேர் சீனியர் பிளேயர் தான் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. நேற்று எதனால ஆர்ஆருக்கும் ஆர்சிபி வந்து ஆர்ஆர் கிட்ட தோத்துருக்கு? ஆக்சுவலி தோத்தது காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய மிடில் ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தினேஷ் கார்த்திக் மேபி அடிச்சிருந்தாரு அப்படின்னா மேபி இட் வில் கோ மோர் தென் 200 ரன்ஸ் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ண கஷ்டமா இருந்திருக்கும். செகண்ட் டியூ இருந்துச்சு. செகண்ட் ஆல்வேஸ் யூஸ்வலா பாத்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் டியூ இஸ் ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்களுக்கு. அது ஒரு ரீசன் ஆக்சுவலா. மேக்ஸ்வெலோட பேட்டிங் வந்துட்டு அவர் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க பெருசா. அவரை பத்தி கமெண்ட் பண்ற அளவுக்கு ஒன்றும். அவரோட பிளே வந்து ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் தான் அவர். ஆமா ஆமா ஆமா, வந்தா என்ன சொல்றது, ஆன் அண்ட் ஆஃப்லாம் இருந்துச்சு பெருசா ஒன்றும் இல்லை. பட் நம்ம கூட விளையாடும் சிஎஸ்கே கூட ஆர்சிபி விளையாடும் பாத்தீங்களா, கெய்க்வாட் வந்து ஃபிளாஷ்னஸ் 6 பேருக்கு அந்த பால். ஆக்சுவலா அது ஒன்றும் பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல் பால்லாம் கிடையாது. லக்கு அன்னைக்கு அவங்க ஃபேவர் இருந்துச்சு அவ்வளவுதான். மற்றபடி வந்து அவர் பெரிய இம்பாக்ட்லாம் பண்ணல அன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ அதுவும் இல்லாம கோலி பிளேயர்ஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷூன்ற மாதிரிலாம் கை சொல்லி இத்தனைக்கு அவங்க ஹோம் கிரவுண்ட் அது. அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே எப்படி பண்றாங்க. இப்போ சென்னையில வந்து என்ன பண்ணிருப்பாங்க தெரியல. இன்னொன்று ஆர்சிபி நேற்று ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் சிஎஸ்கே ஜெயிக்கும் போது அவங்க பண்ண அந்த அலப்பறையால தான் எல்லாருமே வெறுத்து போயிட்டாங்க. ஏன்னா பெங்களூர்ல போயிட்டு நம்ம ஆளுங்க போய் பார்க்கும்போது வெளியே வந்துட்டு அந்த கிரவுண்டை விட்டு வெளியே வரும்போது அவங்க பண்ண ஹேர் ஸ்டைலாம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். ஸோ அதனால இந்த வாட்டி அவங்க தோக்கணும் தான் நேற்று நம்ம ஃபுல்லாக பார்த்தது. இல்லைன்னா நான் கோலி ஜெயிச்சு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதுவும் இல்லாம அந்த மேட்ச் முடிஞ்சு வெளில வரும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி ப்ளே பண்ணி நிறைய பண்ணாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு சொல்றேன். இப்போ தோனி தோத்து பிறகு பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா அந்த மேட்சோட அடுத்து வந்த அந்த
இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது அவனுக்கு பண்ண அலப்பறையிலேயே இவனுக்கு தோக்கணும்னு சொல்லி தான் வேண்டிட்டு பார்த்துருந்தேன். அதே போல தோத்துறாங்க. நல்ல விஷயம். 17 வருஷமா 16 வருஷமா கப் அடிக்காம இந்த வாட்டியாவது அடிப்பாங்கன்னு நினைச்சாங்க. கஜினி போதே 16 வாட்டி தோத்துட்டு தானே 14 போய் அரசாட்சி பிடிச்சாரு. அதெல்லாம் பேச முடியுமா நீங்க? அதெல்லாம் பேச முடியாது. நல்லா விளையாடிட்டே இருக்கு. போகும்போது ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல தோக்கவே மாட்டான்னு நினைக்கிறோம், தோத்துருவான். டேய் ஜெயிக்க போறான்டான்னு நினைக்கிறோம், தோத்துருவான். டேய் அவன் தோத்துறான் அப்படின்னு எந்திரிக்கும் போது அவன் ஜெயிச்சிருவான். அதான் சகஜம். விளையாட்டுல இதெல்லாம் சகஜம். அதனால இதை விளையாட்டா பாருங்க. ரொம்ப சீரியஸா பார்க்காதீங்க. வாயில வச்சு அழுவாதீங்க. வேற தற்கொலை முயற்சி பண்ணாதீங்க. இது கேம். வாழ்க்கையில் ஒரு பகுதி கேம், வாழ்க்கையில் ஒரு பகுதி காதல், வாழ்க்கையில் ஒரு பகுதி படிப்பு, வாழ்க்கையில் ஒரு பகுதி மோதல், இதெல்லாம் வரும். நீங்க ரொம்ப சின்சியரா ஆயிட்டீங்கன்னா, அதே விரும்பி போனீங்கன்னா பைத்தியம் ஆயிடுவீங்க. அப்புறம் 6 மாசம் மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். லைட்டா பாருங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. இப்போ நேத்து RR vs RCB மேட்ச் நடந்தது. சோ இதுல RCB தோத்துருச்சு. எதனால தோத்துருச்சு? விராட் கோலி அவ்வளவு அக்ரெசிவா ஆடணும்னு இது அப்படின்னு ஒரு கேமே கிடையாதுங்க. சும்மா நார்மல் கேம் ஸ்பிரிட்டே இல்லைங்க அவர்கிட்ட. அக்ரெசிவா விளையாடணும் நாங்க இடமே இல்லையே. ஏன் அங்க அப்படி விளையாடணும்? கொஞ்சம் எல்லா பிளேயர்ஸும் மதிச்சு ஆடினா தானே அங்க எல்லாரும். பாதி சிஎஸ்கே ஃபேன் RCB ஜெயிக்கணும்னு தான் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிருக்கோம். அவர் சிஎஸ்கே கிட்டே அந்த மாதிரி விளையாடினா அப்படி இல்ல. கொஞ்சம் எல்லாருமே நல்லா பிளே பண்ணிருக்கலாம். மேக்ஸ்வெல் எதுக்கு அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு? அவர் எதுக்கு டீம்ல பிளே ஆஃப் மேட்ச்ல எதுக்கு அவரு? சோ இதுல மேக்ஸ்வெலுக்கு பதில் வேற யாராவது இருந்திருந்தா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம வில் ஜாக்ஸ் வேற இங்கிலாந்து சீரீஸ்க்காக போயிட்டாரு. அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். சோ இதுல தினேஷ் கார்த்திக்குமே இப்ப மேட்ச் விட்டு ரிட்டையர் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தினேஷ் கார்த்திக் அவருங்க வயசாயிடுச்சுங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் அவருக்கு ஃபேம் இருந்தா, டோனி மாதிரி ஃபேம் இருந்தா அவருக்கு விளையாட அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். அவர் ஃபேமோ இல்ல, சரி அவர் நல்லா ரிட்டையர் ஆகுது. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா போன வாட்டி சென்னை vs RCB மேட்ச்ல RCB ஜெயிச்சப்போ விராட் கோலி ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணதா நிறைய சர்ச்சைகள் எழுந்தது. அதை பத்தி உங்களோட சர்ச்சைகள் வரணுங்க. சர்ச்சைகள் வந்தா பெரிய ஆள முடியும். சிம்பு அப்படி பெரிய ஆளானாரு. தனுஷ் பெரிய ஆளானாரு. ஏன் விஜய் யாருன்னு சொல்றாங்களா? அஜித் சார் யாருன்னு சொல்றாங்களா? இல்ல. இந்த மாதிரி யாராவது போற்றணும் அல்லது தூற்றணும். இப்படி போட்டுனாதான் நம்ம சினிமாவிலேயே நிக்க முடியும், விளையாட்டுலயே நிக்க முடியும். ஒண்ணுமே இல்ல. கல்லூரி மங்க மாதிரி இருந்து வந்தோமா, நல்ல 2 ரவுண்டு கட்டி சாப்பிட்டோமா, பெப்சி சாப்பிட்டோமா, விளாண்டோமா, போனோமா, ஹோம் ஒர்க் பண்ணோமா, வந்துட்டு போனா நிக்கவே முடியாது. இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க. அவர் ஏதோ பண்ணணும் கேக்குறீங்க. அவர் ஒண்ணுமே பண்ணாம ஊம மாதிரி போய் கேட்டிருப்பீங்களா? அதுதாங்க ட்ரெண்ட். உன்னை உடைக்கணும். உன்னை உடைச்சிக்கிட்டு வந்தாதான் ஒரு காலம் வரும் எல்லாருக்கும். இப்போ சிஎஸ்கே vs RCB மேட்ச் நடந்தது இல்லையா? அதுல நிறைய சர்ச்சைகள் இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லக்கா, இப்போ மேட்ச் ஜெயிச்சோடனே பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விராட் கோலி ரொம்ப ஒரு மாதிரி இப்படின்றாரு, இப்படின்றாரா, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு 16 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு பிளே ஆஃப்ல போயிருக்காரு. பிளே ஆஃப்ல போனதால எல்லாமே பண்ணலாமா? பிளே ஆஃப் சிஎஸ்கே இந்த மாதிரி பண்றதுல சரியில்லைக்கா. ஆமா, அதுவும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் முன்னாடி பிளே ஆஃப் ஜெயிச்சதுக்கே இவ்வளவு சீன் காட்டுறது என்னன்னு தெரியலக்கா, எனக்கு தெரியல. சோ இப்போ அவங்க கப் அடிப்பாங்க நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல அவங்களோட நாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் கப் அடிக்கட்டும் இந்த வாட்டி அப்படின்ட்டு. எப்போ அவங்க சிஎஸ்கே மேட்ச்ல எப்ப அப்படி செலிப்ரேஷன் பண்ணாங்களோ அப்பயே கண்டுபிடிச்சான் கப்பு கிடையாது. எங்க கிளாஸ்ல ஒரு பையன் அஸ்வின்லாம் இருக்காங்கக்கா, அவன்லாம் நொந்து போயிட்டான். ஏன்னா அவன் டைஹார்ட் RCB ஃபேனு. நேத்திக்கு தோத்த உடனே அவனை பார்க்கவே முடியல, செம்மையா நொந்து போயிட்டான். ஆமா, ஆள் எங்க இருக்கானே தெரியல, ஆளே அப்சண்ட் ஆயிட்டான். ஆமா போட்டு கலாய்ச்சு. ஆமா, செம்மையா கலாய்ச்சு. நாங்களே கலாய்க்கலையே, அவங்களா வாய் விட்டு அவங்களா இன்ஸ்டாகிராம்ல போட்டு கிழிச்சிட்டாங்க. நமக்கு RCB அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஈசாலா கப் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கும்போது நம்ம சிஎஸ்கே RCB லூஸ் பண்ணும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸும் RCB வச்சு அப்படிதானே பண்ணீங்க? நாங்க பண்ணோம்க்கா, இல்லன்னா சொல்ல மாட்டேங்க்கா நான். ஆனா ஒரே ஒரு ஃபேனை மட்டும் குறி வச்சு மொத்தமா ஒரு கும்பல்ல போட்டு இது பண்றது அது தப்புக்கா. ஆமாக்கா, அது ஆமா. சோ இந்த வாட்டி ஒருவேளை RCBக்கு பதில் சிஎஸ்கே உள்ள போயிருந்தா நான் வின் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? கன்ஃபார்மா 100% 200% வாய்ப்பு கன்ஃபார்மா ஜெயிக்கலாம். RCB தோத்ததுக்கு என்ன காரணம்? அவங்க பேட்டிங் நல்லா ஆடல. ஒரு 210 அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. பேட்டிங் யாரும் சரியா இல்ல, அவங்க போலிங் நல்லா போட்டாங்க. ஃபீல்டிங் எப்படி இருந்தது? RCB மேக்ஸோட தான் RCB அழிஞ்சதுக்கு காரணமே. அவரோட பேட்டிங் எப்படி இருந்தது? அவரோட பேட்டிங் படு கேவலமா இருந்து பாருங்க. ரோட்ல கோலி விளையாடுற பையன் பேட் கொடுத்தா ரன் அடிச்சிருப்பான்.
எல்லா மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகி போறதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? அதாவது ஆஸ்திரேலியா பேட்மேனு பட் ஆனா இந்த வாட்டி ரொம்ப மோசமா விளையாடிருக்காங்க. இந்த ட்ரிப்பு வந்து தோற்றதுக்கு காரணம் மேக்ஸ்வெல் தான் பாருங்க. சோ இப்போ இந்த அதுவும் இல்லாம சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்ல சில சர்ச்சைகள்லாம் இருந்தது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அது சர்ச்சைகள் தான், அது அப்படிதான் பாருங்க. சோ அதுவும் இல்லாம பசங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே ஒரு சிஎஸ்கே ஃபேன் வச்சுட்டு நிறைய கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்க அது என்ன காரணமா 18 வருஷமா 2 பேரும் மோதுவாங்க கடைசி இந்த மாதிரி நாக் அவுட் மேட்ச்ல. அப்போ வந்து எப்பயுமே வந்து சிஎஸ்கே தான் தோத்து தான் வெளில போவாங்க எப்பயுமே. ஒரு தடவை ஃபைனல் போனாங்க. ஃபைனல் போயிட்டு என்ன ஆச்சுன்னா இதே தான் சிஎஸ்கே தோத்து தான் சிஎஸ்கே கப்பு தேய்ச்சிட்டாங்க. அதனால அவங்க நம்ம தான் அப்படி தானே பண்ணுவோம். அதான் உண்மை. 18 வருஷமா இதே மாதிரி தான் வருவாங்க நாக் அவுட் மேட்ச்ல. சிஎஸ்கே ஜெயிக்கும், ஆர்சிபி வெளில போயிடும். சிஎஸ்கே ஜெயிக்கும், ஆர்சிபி வெளில போயிடும். இப்போ அவங்க கப்பு ஜெயிச்சதுக்கு சமம் சிஎஸ்கே ஜெயிச்சது. அதனால அவங்க கொண்டாடிக்கிறாங்க. அதே இடத்துல நம்ம இடத்துல கொண்டாடதான் செய்வோம். என்ன சொல்றீங்க? உனக்கு வந்தா ரத்தனமா தக்காளி சட்னியா? அப்படிலாம் இல்லை. ஏன்னா என்ன காரணம்னா 18 முறையும் இந்த மாதிரி கடைசியில வந்து சிஎஸ்கே ஆர்சிபி தான் மோதுவாங்க. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும், ஆர்சிபி வெளில போயிடும். அதனால இப்போ கப்பு ஜெயிச்சதுக்கு சமம். அதான் விருதனமா ஏத்து பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணல போறாங்க. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.